அதை கேள்வி கேட்கும் போதே நீ 78 துணை கேள்விகளை கேட்டீங்கன்னா அது தப்பு. அப்பதான் மைக் ஆஃப் பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்ல கொடுத்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட பேசினா யாரும் மைக்க கட் பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சியா வந்து மக்களோட குரலா வந்து அந்த கேள்விகளை எழுப்ப வந்து கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். கேட்க கூடாத கேள்வியை கேட்கும் போது கட் பண்ணுவாங்க. இவர் என்ன அஜெண்டா கொடுத்துருக்காரோ அந்த அஜெண்டாவை தான் பேசணும். அஜெண்டா விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் பேசினாருன்னா கட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துணை கேள்விகள்லாம் கேட்டுட்டு சும்மா கொஞ்சம் ஜாலியாக அதுவும் கேள்விகள் ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? இதெல்லாமே நடந்திருக்கும். பட் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கீழேருந்து பாட்டில் வீசியது உனக்கு தெரியலையா, சிபிஐ கிடுக்குப்பிடி கேள்வி. எப்படி கிடுக்குப்பிடி கேள்வி? எப்படி நான் அந்த தலைப்பு செய்தியெல்லாம் போடுறீங்க? நாங்க என்ன எங்க தினகரன் வந்திருக்கு எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் ஏங்க. நான் என்ன சொல்றேன், மாமியா உடைச்சா மண் குடம், மரும உடைச்சா பொன் குடம். அது மாதிரி ஒரு சிபிஐ என்கொயரிக்கு இவன் ஏற்கனவே கெட்டவன்னு முத்திரை குத்தியாச்சு. அவன் போய் எதை சொன்னாலும் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க திமுக. அதனால இது சிபிஐ அவரை குற்றவாளி. நேற்று பாருங்க, முதல் குற்றவாளி விஜய் போட்டானா இல்லையா தலைப்பு? ஆரோக்கிய பேர் என்ன? இல்லை எல்லாம் ஆரோக்கியன்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் ஜான் ஆரோக்கியசாமி 2ஆம் குற்றவாளி. ஏன்டா இப்படி நெருட்டி அவசரப்பட்டு செட் பண்ணுறீங்க? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அது பண்ணுவோம் இல்ல. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஆடியோ கட் பண்றது, வீடியோ கட் பண்றது, இந்த மாதிரியான செயல்களை இந்த திமுக அரசு பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆளுநர் வந்து ஒரு ஆளுநர் மாரி நடந்துக்கல. அவருடைய பதவிக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை செய்யணும். அதை மீறி செய்யறதுக்கு அவர் அரசியல்வாதி அல்ல அப்படின்றது நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து ஒரு மாநில அரசு அந்த பட்ஜெட்டுடைய இதுவை வந்து டைப் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் அதை படித்து சில மாற்றங்கள் கூட திருத்தங்கள் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் சட்டமன்றத்தில் வந்து பேசணும். அதுதான் முறை. அந்த உரையை வந்து நிகழ்த்தணும். அதுதான் முறை. ஆனால் தொடர்ந்து ஆளுநர் ரவி வந்து என்ன பண்ணுறாருன்னா அது போல் செய்ய மாட்டார். 2000 திமுக ஆட்சியில் 2021, 22 வாக்கில் மட்டும்தான் அவர் ஆளுநர் உரையாற்றியிருக்கு. அதன் பிறகு தொடர்ந்து வந்து தமிழக அரசினுடைய பட்ஜெட் இதை வந்து எதிர்த்துட்டு வர்றாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தேசிய கீதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது மரபு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் திமுக தான் உரையை படிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான திட்டங்களை இல்லை அது மரபுன்னு ஒன்று இருக்கு தமிழக சட்டமன்றத்துக்கு. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யாராண்டாலும் அது மரபுன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்படும். அது பிற்பாடு தான் தேசிய கீதம் வந்து இசைக்கப்படும். இல்லை முதல்ல தேசிய கீதத்தை நீங்கள் வந்து இசைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதன் பிறகு கூட மாற்றம் செஞ்சுட்டு அந்த மாற்றத்துக்கு பிறகு தமிழக அரசு அதை கேட்கலன்னு சொன்னால் இப்படி புறக்கணிப்பு செய்கிற தமிழ் தேசிய கீதத்தை வந்து இப்போ அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போடுறதுனால என்ன பிரச்சனை நீங்க? இல்லை அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல. பட் அவர் வந்து தொடர்ந்து இதை பண்றாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து அந்த உரை நிகழ்த்தணும். அதனால தான் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு மக்களுடைய வரி பணத்தை ஆளுநருக்காக செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஆளுநர் தேவையா தேவையற்றதா, அது தேவையற்றதுன்னு சொல்லலாம், தேவைன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் என்பது நாட்டை ஆளக்கூடியவர் இல்லை. ஒரு மாநிலத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிறவர், அவ்வளோதான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் செலுத்துவாங்க. ஆனால் மக்களாட்சிக்கு பிறகு வந்து ஆளுநர் ஒரு டம்மி பீஸ் தான். ஆனால் அவருக்கு வந்து பல லட்சம் ரூபாய் மாநில அரசு செலவு பண்ணுது. அவர் தங்குற இடத்துக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டாருன்னா அதுக்கு பாதுகாப்பு உட்பட பல லட்சம். இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு வந்து அவர் உரை நிகழ்த்தாமல் திரும்பி போனதுக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு அவருக்கு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இது யாருடைய காசு? தமிழக அரசுன்னா திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்திலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட வாங்குறது எங்கிட்ட வாங்குற காசு தான் வந்து மக்கள் காசு தான். அது வரி பணம் தான் செலவு பண்ணுறாங்க.
அப்படி இருக்கும்போது அதை உணர்ந்தாச்சும் அவர் செயல்படணும். எத்தனையோ ஆளுநர்கள் இருக்காங்க, மாநில அரசுக்கு கூட முரண்பட்ட கருத்து. இப்போ கேரளா ஆளுநர் கூட வந்து மாநில அரசுக்கு முரண்பட்ட கருத்து உள்ளவராக இருந்தாலும், ஆனாலும் சட்டமன்றம் கூடும்போது அவர் உரை நிகழ்த்துவார். இதேமாரி வந்து அதிமுக ஆட்சிகள் ஜெயலலிதா கிட்ட வந்து சென்னாரெட்டி வந்து கடுமையான 2 பேருக்கு வாக்குவாதம், நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சட்டமன்றத்தில் வந்து உரை நிகழ்த்தாமல் புறக்கணிச்சிருக்கு. ஆளுநர் ரவி வந்து தான் தொடர்ந்து இது 3வது ஆண்டாக வந்து உரையை வந்து புறக்கணிக்கிறது என்பது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், அவர் அரசியல்வாதி இல்லை. குற்றச்சாட்டு வைக்கிது மாநில அரசுக்கு. அப்போ அவர் குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் என்ன ஒரு அரசியல் கட்சி அல்லது அவரே ஒரு அரசியல் கட்சியை துவங்கி திமுக மீது நிறைய குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்போ கூட அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் அதிகரிச்சிச்சு, அப்புறம் நிதிநிலை இதில் வந்து 12 லட்சத்துக்கு மேலே இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாமே பொய்ன்றார். இருக்குது, உண்மைதான், அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஆளுநர் வந்து இந்த குற்றச்சாட்டு ஒரு மாநில அரசு வைக்கிறதுக்கு, மாநில அரசு மீது வைக்கிறதுக்கு உங்களுக்கு சட்ட விதிக்கு எதிரான செயல். அது ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு செய்ய முடியாது. ஏற்கனவே ஆளுநர் பதவி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலவாதியான ஆளுநர் தான் நீங்கள் இருக்கா இல்லைங்களா. இன்னும் உங்களுக்கு 2வது உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஆளுநர் அப்படின்றது ஜனாதிபதிக்கிட்ட இருந்து கையெழுத்து போடல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி வரம்பு மீறி தொடர்ந்து பேசுவது என்பது ஏற்புடைய செயலை இல்லை. நமக்கு திமுக பிடிக்கலன்றதுக்காக ஆளுநருடைய செயலை வந்து சூப்பர் அப்படின்னு கை தட்ட முடியாது. சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அவர் கரெக்டாக சொல்லியிருக்காருல்ல. இப்போ அதாவது திராவிட மாடல் ஆட்சியை பற்றி குறை சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த கவர்னர் வந்து பண்ணுறாரு. கவர்னர் திராவிட மாடல் அண்ணன் சொல்கிற மாதிரி திராவிட மாடல் அரசு வந்து குறை சொல்ல முடியாத அரசு அல்ல. அதுக்கு எதிர்கட்சி இருக்காங்க. அதிமுக எதிர்கட்சி, அதிமுக உட்பட கட்சிகள் இருக்குது. இதே பாஜக கூட இருக்குது இல்லையா, அவங்க குறை சொல்லலாம். அது வந்து சட்ட விதிக்கு உட்பட்டு. ஒரு ஆளுநர் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா டக்குன்னு ஒரு சொன்ன திராவிட மாடல் அரசுக்கு எதிராக யாருமே குறை சொல்ல முடியாத அரசுங்கிறார் இல்லையா, அது குறை சொல்ல முடியாத அரசு அல்ல. அதான் அவருக்கு அரசியலாக இருந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணி பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் இங்கே நின்று ஒரு எம்எல்ஏ ஆகி உள்ள சட்டமன்றத்தில் வந்து இப்படி பேசுறதுக்கு காரணமும் பாஜக தான் அப்படின்னு சொல்றீங்களா? உண்மைதானே. பாஜகவால் நியமிக்கப்பட்டவர், அவருடைய பீரியடு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் திரும்ப வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷனே கொடுக்கல. அவரே அதே போஸ்ட்டில் தொடர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது ரிட்டையர் ஆகி போன இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கவர்னர் போடுறது என்னத்துக்குங்க? அந்தந்த மாநில அரசுகளை அடக்கி ஒடுக்கிறதுக்காக போடப்படுறது தான். புரியுதா? இந்த கவர்னர் போஸ்ட்டு தேவையில்லைன்னு தான் சொன்னோம். ஆனால் என்னென்ன திமுகட்டையும் ஒரு கெட்ட பழக்கம். அது என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு மெஜாரிட்டி நம்ம வந்து டெல்லியில் இருக்கும்போது அன்னைக்கே இதெல்லாம் மாற்றிருக்கணும். இந்த கவர்னர் போஸ்ட்டே வேண்டான்னு சொல்லி காங்கிரஸ் ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அன்னைக்கு திமுக அப்படி ஒரு டெல்லியில் மெஜாரிட்டியாக இருக்கும்போது கூட இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னா காங்கிரஸ் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு செயின் லிங்க் மாரி இந்தியாவை வச்சு இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஆளுநர்கள் எல்லாம் இல்லைங்க. இந்த ஆளுநர் போஸ்ட்டே வந்து அண்ணா சொன்னது இந்த மாதிரி ஆளுநர் ஆடு இருக்கா, ஆடுக்கு எதுக்கு தாடிங்கிற கதையில் ஆளுநர் இங்கே நம்ம சட்டமன்றம் இருக்கும்போது இவர் என்னத்துக்கு ஒரு 200 ஏக்கரால் இவருக்கு ஒரு பங்களா, அதுக்கு என்னன்னா எவ்வளோ சௌகரியங்கள், எத்தனை பேர் இவருக்கு லொட்டு லொஸ்க்கு, இதெல்லாம் அதுதாங்க இந்தியாவுடைய சிஸ்டமே. அதுதாங்க அண்ணா சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் சொன்னாருன்றது இல்லை. அது மாற்ற முடியாது யாருமே. ஆளுநரை வந்து ஆளுநர் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஆளுநரை நீக்க முடியுமா? நீக்க முடியாதுங்க. பார்லிமெண்ட்ல தீர்மானம் பார்லிமெண்ட்ல தீர்மானம் எப்படி கொண்டு வருவீங்க? ஏன் கொண்டு வர எப்படி கொண்டு வருவீங்க? மாநில கூட்டாட்சியா நடக்குது டெல்லியில. அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும்? எதிர்ப்பு தெரிவிக்கதான் செய்யும். இப்போ நீங்கள் இந்த தீர்மானத்தை வந்து டெல்லி பாராளுமன்றத்தில் எழுப்புங்க, ஆளுநர் தேவையில்லை எங்கள் மாநிலத்துக்குன்னு சொல்லி எழுப்புங்க. டெல்லியில் இருந்தால் திராணி இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் 40 எம்பி உங்கள் கூட்டணி கட்சி எம்பி தானே இருக்காங்க, பாண்டிச்சேரி உட்பட. பாராளுமன்றத்துக்கு போய் கத்த சொல்லுங்க. அதெல்லாம் கத்துனாலும் கேட்க மாட்டாங்க தான். இல்ல நீங்க முதல்ல ஒரு குரல் எழுப்புங்க அப்படின்ற மாதிரி. அப்படி குரல் எழுப்புனா கூட காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுக்காது அவங்களுக்கு. சார், அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் வந்து உங்க மீது இன்னொரு குற்றச்சாட்டும் செய்யறாங்க. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் பேசும் பொழுது வந்து ஆடியோ கட் பண்றது இல்ல வீடியோ கட் பண்றது இந்த மாதிரியான செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து பத்திரிகையில வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுமா. நீங்க அவர் எடப்பாடியும் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், இது கூட அவருக்கு தெரியலன்னா ஆச்சரியமா இருக்கு. தெரியல அவரு கேள்வி இந்த கேள்வி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு கொடுக்கணும்.
இன்னும் கேட்குறேன், இன்னென்ன சப்ஜெக்ட் கேட்க போகிறேன்னு சொல்லணும். அதுக்கு சபாநாயகர் அனுமதி கொடுத்தாருன்னா அந்த கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்வியை கேட்கும் போதே நீ 78 துணை கேள்விகளை கேட்டீங்கன்னா அது தப்பு. அப்பதான் மைக் ஆஃப் பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. கொடுத்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட பேசினா யாரும் மைக்க கட் பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சியா வந்து மக்களோட குரலா வந்து அந்த கேள்விகளை எழுப்ப வந்து கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். கேட்க கூடாத கேள்வியை கேட்கும் போது கட் பண்ணுவாங்க. இவர் என்ன அஜெண்டா கொடுத்திருக்காரோ அந்த அஜெண்டாவை தான் பேசணும். அஜெண்டா விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் பேசினாருன்னா கட் பண்ணுவாங்க. இது எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டதுதான். அதே சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்குற கேள்வி ஒண்ணு, பேசுறது பாருங்க வாகன அளவா வந்து திமுகவையும் திமுக தலைவரையும் புகழும்போது அனுமதி கொடுப்பார் சபாநாயகர். ஆனா எதிர்கட்சிகள் வந்து கேள்விக்கு மேல கேட்டாங்கன்றது இல்லை, அந்த கேள்வியில கூட சபாநாயகர் என்ன நினைக்கிறா அதே மாதிரி தான் கேள்வி கேட்கணும். கண்டமணிக்கு கேட்க முடியாது. இது எந்த வகையான ஜனநாயகம்? கேள்வின்னு ஒன்று வச்சுட்டோம். அந்த கேள்வி துணையாக வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேற்கோள் காட்டும்போது அது வந்து புரியாதுன்றதுக்காக பல விஷயங்களை எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம், இப்போ திமுக அரசு இதை இப்படி கொண்டு வந்திருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா அப்போது எதிர்கட்சிகள் ஆளும்போது இன்றைய எதிர்கட்சி நேற்றைய ஆளுங்கட்சி ஆளக்கூடிய அந்த விஷயங்களை சட்டசபையில் பேசுவது ஜனநாயக மரபுக்கு எதிரானதா? இல்லையே. அது மேற்கோள் காட்டி தான் பேசுவாங்க. கேள்வி ஒரு கேட்டோன்னா எழுந்து நின்று இது கேட்டு உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ திமுக அப்படிதான் இருந்துதான். திமுக வந்து கேள்வி கேட்குறேன்னு சொல்லி எவ்வளோ ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போதும் சரி, எடப்பாடி முதல்வராக இருக்கும் சரி, எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போதும் சரி, இப்படி பல கேள்விகள் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி தானே இப்போ நடக்குது. ஏன்னா இப்போ புதுசாக நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2023 வந்து இப்படி தான் நடந்தது. எப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை கோரிய கவனஈர்ப்பு தீர்மானம் அதிமுக சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது, 1997 நவம்பரில் கோயம்புத்தூரில் கலவரம் ஏற்பட்டது. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்போது திமுக ஆட்சி இருந்தது. அப்போது அவங்க அந்த சமூக விரோதிகளை கைது பண்ணாங்களா, சிறைப்படுத்தப்பட்டாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது மைக்கெல்லாம் அப்போ இது கேட்கக்கூடாதா? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்மந்தமாக நீங்கள் ஒருத்தர் பேசும்போது அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை பேசினா தான் இது வந்து புரியுன்றதுக்காக அவர் பேசுகிறாரு. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேரடி ஒழிப்பை ரத்து பண்ணிங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக வந்து கேட்டால் கருத்து சுதந்திரன்வாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு எதிராக இருப்பாங்க. சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து டெல்லி விசாரணை முடிஞ்சு வந்திருக்காரு. அவர் மீது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே. ஏமா, நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஜோதிடம்லாம் அங்கே தெரியாது. அவருக்கு மேல குற்றப்பத்திரிகை, ஆனால் முதல் குற்றவாளியே அவர் தான். முதல் குற்றவாளியே அவர் தான். அவர் மேலதான் பண்ணிருக்கணும். அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர். அவர் தான், அவருடைய ரசிகர்கள் தான் வந்து பண்ணாங்க. குற்றவாளி அப்படின்னு சொல்லி சிபிஐ தான் வந்து சொல்லணும். நீங்க சிபிஐ இப்ப தானே போட்டிருக்கு. நான் சொல்றேன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கு பேசுறதுக்கு. சிபிஐ தான் பேசணும்னு அவசியம் இல்லை. சிபிஐ விசாரிச்சு என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் தனி மனிதன்கிற முறையில் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழுக்க காரணம் விஜய் தான். விஜய் அவருடைய தொண்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வண்டியை காலக்கிரமத்தில் கொண்டுட்டு வந்து காலக்கிரமத்தில் பேசி போயிருக்கணும். பெர்மிஷன் கொடுத்தது வந்து தமிழக அரசோட தப்பு. பெர்மிஷன் கொடுக்கலைன்னா பெர்மிஷன் கொடுக்கலைன்னு பேசுறீங்க. பெர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா அதுக்காக அந்த இடத்துல உள்ள பூந்துட்டு போவீங்களா? இங்கே நிப்பாட்டுன்னு சொல்றாங்கல்ல, 50 மீட்டருக்கு வெளியில நிப்பாட்டுங்கிறாங்க வண்டியை. எஸ்பி சொல்றாரு, அதையும் மீறி வண்டியை உள்ள கொண்டு போறீங்க. வண்டியை உள்ள கொண்டு போனதுனாலதான் அனுமதியே கொடுக்கலன்னா இந்த பிரச்சனை வந்து அனுமதியே கொடுக்கலன்னா தான் இவங்க இலவ கூட்டுறாங்கல்ல. எல்லா பையனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அது இதை காட்டிலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆகையினால இப்ப அன்றைக்கு வந்து அந்த வண்டியை அவங்க அலோவ் பண்ணாம அங்க தடுத்து நிறுத்திருந்தாங்கன்னா பிரச்சனைகள் ரொம்ப பெரிய புதாகரமாக வெடிச்சிருக்கும். புரியுதுங்களா? காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரையும் காத்துட்டு உட்காந்துருக்கானுங்க. பசியோட தண்ணி தாகத்தோட. அதில் தானே செத்தாங்க. அது இதுல நெரிசல்ல சிக்கி சாகாம பசியனால செத்தாங்க. தண்ணீர் பாட்டில் இல்ல. ஆமா, ஜட்ஜே கேட்டிருக்காரு, ஏய்யா நீ மேல இருந்து தண்ணியை தூக்கி போட்டிருக்க பாட்டில, அப்ப உனக்கு தெரியலையான்னு கேட்டிருக்காரு. சரியா?
அப்ப இதெல்லாம் யாரு குற்றவாளி? மேல இல்ல ஒருத்தர் மயக்கம் அடைறாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். மேல இருந்து தண்ணி போட்ட விஷயம் யார் கேட்டதுன்னு ஜட்ஜு கேட்டிருக்காரு. என்ன ஜட்ஜு? அது அங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப இவர் தலைமையில ஒருத்தர் ஜட்ஜு போட்டிருக்காங்கல்ல கண்காணிப்புக்கு, ஆமா. அவர் கேட்டிருக்காரு. அவர் எதுக்கு அவர் இன்னும் அந்த வழக்கு போகவே இல்லையே. வழக்கு போகலங்க. அவர் அந்த இவங்க பதில் சொல்லும்போது அவர் முன்னிலையில தான் இந்த கேள்வி எல்லாம் பத்திரிகையில படிக்கிறது ஒழுங்கா படிங்க. இந்த கேள்வி வந்து சிபிஐ கேட்டதா நேத்து ஃபுல்லா பத்திரிகையில வந்தது. சிபிஐ ஆனா சிபிஐ கேட்டதா நேத்து இருக்கலாம். இல்ல சிபிஐ கேட்டா அதுவே பொய்ன்ற. நான் எப்பவுமே சிபிஐ ஒரு யூனிவர்சிட்டி, நான் சிபிஐ விசாரணைக்கு ஆட்பட்டதுன்றதுனால சொல்றேன். சிபிஐ விசாரணை பண்ணும்போது அந்த விசாரணை ஒரு புள்ளி அளவு கூட வெளியே கசியாது. ஆனா இவங்க என்ன பண்றதுன்னு சொன்னா ஊடகங்கள் தலைப்பு செய்தி வேணும் இல்லைங்களா, 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல வந்து எப்படி தண்ணி கீழே இருந்து தண்ணி எரிஞ்ச, அதாவது இது திமுக வந்து ஊடகங்கள் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டதா விஜய் சம்பந்தமான வந்த கேள்விகள் அனைத்து 100 விழுக்காடு பொய்ன்னு அடித்து சொல்லுவேன். 1% கூட இல்லை. ஏன்னா சிபிஐ உடைய விசாரணையில வந்து ஒரு விஷயம் கூட வெளியே போகாது. ஹையர் ஆஃபீஸர் உட்காருவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது. இப்போ சில பேர் ஏன் டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. இப்போ விஜய் வந்து இப்போ சென்னையில் தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ராஜீவ்காந்தி வழக்குக்கு சென்னையில் தான் விசாரணை பண்ணாங்க. இப்போ எங்கள் வழக்குக்கும் சென்னையில் தான் விசாரணை பண்ணாங்க. உதாரணத்துக்கு இப்போ விஜய் இப்போ சிபிஐ கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை ஆஃபீஸ் இருக்குது, சிபிஐ ஆஃபீஸ், அங்கே வச்சு விசாரணை பண்ணலாம். ஆனால் விஜய் சென்னை வச்சு விசாரணைக்கு போனார்னா ரசிகர் கூட்டம் அதிகமாகும். அதனால் அவங்களுடைய விசாரணை தடைப்படுன்றதுக்கு தான் இவங்க டெல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஊடகத்தில் வச்சேன். ஏன் டெல்லி கூப்பிட்டு போனாங்க, புகார்தாரரே டெல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னு. அப்போ அந்த அதிகாரி சொன்னது என்னன்னு சொன்னால், அவர் இங்கே விசாரிச்சாங்கன்னா கூட்டம் நெரிச்சு, அதாவது ரசிகர்கள் கூடிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசாதாரணமான சூழல் உருவாயிடும். அதனால் டெல்லின்னும் போது அந்த பிரச்சனை இருக்காது. அதனால தான் இந்த அதிகாரி, சென்னையில் விசாரிக்கக்கூடிய அதிகாரி டெல்லியில் போய் உட்காந்து விஜயை கூப்பிட்டு அங்கே விசாரணை பண்ணுறாங்க. ஏன்னா புகார்தார் நீங்கள் தானே புகார்தாரர். ஏன்னா சிபிஐக்கு வேணும்னு கேட்டது விஜய் தரப்பு தான். ஆனால் நீங்கள் தான் போட்டீங்க. இன்னொரு விஷயமும் வந்து நரேட்டிவ் என்ன செட் பண்றாங்கன்னா, டெல்லியில வந்து ஓரளவுக்கு வந்து கூட்டம் கூடி இருக்காங்க. அதையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து செஞ்ச செட்டப் அங்கேயும் வந்து எனக்கு மாசா இல்ல, அதெல்லாம் வந்து விஜய் தரப்புல செய்யறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா நேத்து ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்களா, விஜய் கிட்ட வந்து 10 கேள்வி கேட்கப்பட்டாங்க. கீழே இருந்து பாட்டில் வீசினாங்களே, உங்க கண்ணுக்கு தெரியலையா, அப்புறம் வந்து இவ்வளவு கூட்ட நெரிசல ஒருத்தர் இடிச்சு செத்தான, இதெல்லாம் பார்வைக்கு வரலையா, நீ பார்க்கலையா, இப்படி எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து திமுக ஏற்படுத்திய ஒரு நெரேட்டிவ். அதாவது ஒரு விதமான விஜய் அவர்களுமே வந்து காவல்துறை வந்து சரியான முறையில வந்து பாதுகாப்பு தரல, அதனாலதான் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வச்சதாகவும் சொல்ல. இல்ல, அதெல்லாம் நடந்திருக்கும். ஏன் சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நானு புகார்தாரர் என்னை விசாரணைக்கு ஆட்படுத்துறாங்கன்னா, அப்ப நான் வந்து என் தரப்புல வந்து பிளஸ் ஆக்கிட்டு எதிர் தரப்புல மைனஸ் ஆக்கி சொல்றது வழக்கம் இருக்கா இல்லைங்களா? ஆனா சிபிஐ அதிகாரி இந்த கேள்வி எல்லாம் விஜய் கிட்ட கேட்டாங்கன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா. இது அப்பட்டமான பொய். தமிழக ஊடகங்கள் பொய் செய்தி ஒளிபரப்புச்சு நேற்று ஃபுல்லா. இதுதான் பொய். ஒரு செய்தி வெளியே வராது. அண்ணனுக்கு கூட தெரியாம இருக்கலாம் சிபிஐ அதிகாரிகள். எனக்கு தெரியும் நல்லா சிபிஐ அதிகாரியுடைய அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் தெரியும். ஒருத்தர் நபரை எதுக்கு கூப்பிட்டு போறாங்க, அவங்க என்ன கன்ஃபெஷன் வாங்குவாங்க, கன்ஃபெஷன் வாங்கிட்டு அந்த கன்ஃபெஷன்ல ஒரு புள்ளி கூட வெளியே வராது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா இவங்க வந்து திமுக ஊடகங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இதுதான் ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம அவர் நார்மலா வெளியே வந்திருக்காரு. அது வந்து அவர் ரொம்ப அழுதுகிட்டு சோகமா வரா மாதிரி எல்லாம் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஏஐ மூலமா அதை வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. ஆனா இந்த கேள்விகள் இப்படி எல்லாம் கேட்கப்பட்டதுன்றாங்க பாத்தீங்களா, அது முழுக்க வந்து திமுகவுடைய ஐடி விங். அதுக்கு திமுக மற்ற கட்சியெல்லாம் மெயின் திமுக ஐடி விங் வந்து உருவாக்கி செய்தியை பரப்புனது. வெளியிடுறதே வந்து சன் நியூஸ் அந்த மாதிரியான செய்திகள். சன் நியூஸ்ல வந்து இங்க பாருமா, ராமகிருஷ்ணன் தான் டெல்லியில கேள்வி கேட்டா, ராமகிருஷ்ணன் இத்தனை மணிக்கு போனாரு, இத்தனை மணிக்கு வெளியில வந்தாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெளியே வந்தாரு, உள்ள என்ன நடந்தது தொடர் 8 மணி நேரம் வந்து விசாரணை நடைபெற்றது சொல்லுவாரு. உதாரணத்துக்கு
இப்போ எனக்கு வந்து அன்றைக்கி என்ஐஏ அதிகாரிகள் கூப்பிட்டாங்க, நான் போனேன். ஆனால் அந்த அதிகாரி வரல. நான் போய் ஆஃபீஸு அந்த இதில் ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் அந்த அதிகாரி வந்தார். இப்போ ரஹீம் பாய் இப்போ 2 hour விசாரணை பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கிட்ட 1/2 hour 1 hour தான் விசாரிச்சாருன்னு வைங்க. சும்மா ஒரு இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ஹையர், அதாவது சிபிஐ இருக்கட்டும் அல்லது என்ஐஏ இருக்கட்டும், இது போன்ற அதிகாரிகள் விசாரணை வந்து எப்பவுமே அப்படி தான் நடக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் எல்லாம் விசாரணை நடக்காது. போயிட்டு நான் 8 hourனா 8 hour அங்கே விசாரணை பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. போவாங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒரு 1/2 hour விசாரிப்பாங்க. அப்புறம் மற்ற ஜென்ரலான பேச்சு. மேபி வந்து அரசியல் ரீதியான சில பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல நான். சொல்கிறாங்க இல்லையா, பாஜக கூட்டணி போவீங்களா, இல்லை நீங்கள் தனியாக நிற்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து இந்த கட்சியை கூட்டணி வைப்பீங்களா, அந்த கட்சியை கூட்டணி வைப்பீங்களா, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஓட் பேங்க்கு ஒரு இருக்குது, இதெல்லாம் கேள்விகள் என்ன பண்ணுவோம் சொன்னால். ஏன்னா அந்த அதாவது சிபிஐ மட்டும் விசாரணை பண்ணிக்க மாட்டாங்க, இன்டெலிஜென்ஸும் போயிருப்பான், ஐபி போன்ற இன்டெலிஜென்ஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ் போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துணை கேள்விகள்லாம் கேட்டுட்டு சும்மா கொஞ்சம் ஜாலியாக அதுவும் கேள்விகள் ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே நடந்திருக்கும். பட் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கீழேருந்து பாட்டில் வீசியது உனக்கு தெரியலையா, சிபிஐ கிடுக்குப்பிடி கேள்வி. எப்படி கிடுக்குப்பிடி கேள்வி? எப்படி நான் அந்த தலைப்பு செய்தியெல்லாம் போடுறீங்க? நாங்கள் இப்போ எங்கள் தினகரன் வந்திருக்கு எல்லா ஊடகங்களையும் எல்லா ஊடகங்களும் ஏங்க. நான் என்ன சொல்கிறேன், மாமியா உடைச்சா மண் குடம், மருமை உடைச்சா பொன் குடம். அது மாதிரி ஒரு சிபிஐ என்கொயரிக்கு இவன் ஏற்கனவே கெட்டவன்னு முத்திரை குத்தியாச்சு. அவன் போய் எதை சொன்னாலும் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. திமுக முத்திரை குத்தல, மக்கள். ஏமா நீ என்ன, நீ இந்த ஊர்ல தானே வாழ்ற? அதாவது சன் நியூஸ் போன்ற சேனல்கள் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன எல்லாம் டிவில பாத்தீங்கல்ல? அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன, எதனால? அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டும் காரணம் எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் மாத்திரம் காரணம் எடுத்துக்க முடியாது. உனக்கு இங்க பாரு, சட்டம் தெரியாம பேசாத. ஒருத்தன் தான் அவன் தலைமை, அவன் தான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க தான் பொறுப்பு. புரிஞ்சுக்கோ. அரசு வந்து அதிகார இடம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். போலீஸுக்கு ஒரு காவலர்கள் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவ்வளவுதான். அதை விட்டு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு போடலைன்னா அரசாங்கமாக சாப்பாடு போடணும். அதை வந்து அவன்லாம் கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணி அவன் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களும் சாப்பாடு போடலாம், ஒரு கொஞ்சம் பேர்னா போட்டிருக்கலாம். இந்த 30 லட்சம் பேர் 40 லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தானா அரசாங்கம் எப்படி சாப்பாடு போட முடியும்? போட்டுட்டு காசு வாங்கலான்னு ஒரு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் அவ்வளோ கூட்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாது. ரெண்டாவது, இவர் 12:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னதுனால நாங்கள் அதுதான் எதிர்பார்ப்போமே தவிர 12 மணிக்கு மேலே வரல, 2 மணிக்கு வரல, 3 மணிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் போய் 20,000 30,000 சாப்பாடு பொட்டலங்களை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது தண்ணி பாட்டில் கொடுக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. இவர் வரேன்னு சொன்ன டயத்துக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் வந்து அதுக்கு முதல் பொறுப்பு வந்து அவர் தான் ஏற்றுக்கணும். அவர் ஏற்றுக்கலைன்னா அப்புறம் என்ன, இதுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீரு, அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் மீதும் தவறு இருக்கு. தவறுனா அதான் தவறு, அவர்தான் தவறு. திமுக அரசு மேல எந்த பழியும் போட இயலாது. அது அரசு சொல்றது 100 விழுக்காடு உண்மைதான். திமுக அரசு மீதெல்லாம் இந்த 41 பேர் மரணத்துக்கு திமுக அரசு மீது நானும் பழியப்படும். திமுக அரசுக்கு எதிராக பேசினா கூட திமுக அரசு மீது நம்ம பழியப்பட முடியாது. அது முழுக்க முழுக்க தாவேக்கானுடைய அஜாகிரதை. ரெண்டாவது, அந்த விஜய்க்கும் மற்ற 2ஆம் 3ஆம் கட்ட தலைவருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ். ஏன்னு சொன்னால், ஒரு உயர் அதிகாரிகள் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ திமுகன்ற பெரிய கட்சிகள் ஒரு மாநாடோ பொதுக்கூட்டங்கள் போடுதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால், அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட அணுகுவாங்க அதிகாரிகள். மாவட்ட செயலாளர் சம்மந்தப்பட்ட யார், இப்போ எடப்பாடி அதிமுகனா எடப்பாடிக்கிட்டேயோ அல்லது எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் உள்ள நபர்கிட்டயோ சொல்லி இதேமாரி இருக்குது, இதனால் போலீஸ் இப்படி சொல்லுது, இதை அப்படி மாற்றிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுமாதிரி திமுக இருக்குன்னு சொன்னால் திமுக கிட்டே அப்படி தான். ஆனால் விஜய் கிட்ட அப்படி ஒரு அப்ரோச்சிங் இதுவே இல்லை. ஏன்னு சொன்னால், மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டா விட மாவட்ட செயலாளர் யார்கிட்ட சொல்கிறதுன்னு பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க, இருக்கா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாப்புல விஜய். அதனால வந்து அப்போ புஷி ஆனந்த் கிட்ட போனாலும் புஷி ஆனந்த் போய் விஜய் கிட்ட விஜய் அவர்களுக்கு தெரியல. அதான் சொன்னேன், இப்போ புஷி ஆனந்த் கிட்ட இந்த தகவல் சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் இப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வண்டி இங்கே நிப்பாட சொல்றாங்க, கூட்ட நெரிச்சல் வரும், இதனால பிரச்சனை வரும்னு சொல்றாங்கன்றது புஷி ஆனந்த் போய் விஜய் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்காவுடைய அந்த தவறுகள் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த கொலைகளை தவிர அது திமுக அரசு மீது நம்ம குற்றம் சாட்ட முடியாது 100 விழுக்காடு.
ஆனால் திமுக அரசு அந்த சம்பவத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக பிண அரசியல் பண்ணதுன்றது உண்மை. ஏன்னு சொன்னால் அன்பில் பொய்யாமொழியா, அன்பில் மகேஷ் போய் அழுத சீனெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆஸ்காரே கொடுக்கலாம், ஆஸ்கார் விருதே. ஓ, மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. நீங்க சரியா இருக்குல்ல, உலகார கூட்டங்கிறது சரியா இருக்கு. மனசாட்சி அடமானம் வச்சுட்டு கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க, அங்க போய் அழுவ வேண்டியதானே. கள்ளக்குறிச்சியில் அவன் சாராயத்தை பிடிச்சி திமிர் பிடிச்சி செத்தான். சரி, அது சரி, திமிர் பிடிச்சி. இந்த விமான சாகசம் போது 5 பேர் உங்க யாரு முதல்வர், துணை முதல்வர், இல்ல அதுவுமே அந்த மத்திய அரசு வந்தாங்க, மத்திய அரசு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அந்த கூட்ட நெரிசல் எதனால ஏற்பட்டது? அதாவது துணை முதல்வர் மனைவி உங்க குடும்பம் போய் உட்காந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ரோடு ஃப்ரீயா ஆக்கி வச்சு, ஏன்னா அவங்க அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அவங்க தனியா கிளம்பணும், எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு பிளாக் பண்ணதுனால தானே அந்த கூட்ட நெரிசல் செத்தாங்க. அங்க போய் அழுது சீன் போட்டுருந்தீங்கன்னா நீங்க உண்மையில பாராட்டக்கூடிய, அங்க சீன் போடல. அப்போ இது பிண அரசியல் முழுக்க முழுக்க. விஜய் அது நடந்தது என்னதோ விபத்து மாரி, அது தாவேக்காவுடைய அஜாகரத்தை, புரியுதுங்களா? இதுக்கு காரணம் அந்த 41 பேர் இறந்தாங்க, அது திமுக காரணம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதன் பிறகு போய் இவங்க போய் அரசியல் பண்ணாங்க திமுக. அப்பட்டமான பிண அரசியல். எந்த கட்சியும் அப்படி பிண அரசியல் பண்ணாது. திமுக வந்து வட மாநிலங்களில் பாஜக இது போன்ற பிண அரசியல் பண்ணும். குஜராத்தில் 2002 மோடி எப்படி பிண அரசியல் பண்ணாரோ அது போன்ற ஒரு பிண அரசியலை 41 பிணங்களை வச்சு பண்ணாங்க. அதுலேருந்து மாற்றுக்கிறது இல்லை. உடற்கூறாய்வு, அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே 8 மணிக்கு மேலே போஸ்ட்மார்டமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரே நாள் இரவுல வந்து ஸ்பெஷல் கேளுங்க, ஒரே இரவுல வந்து 40 பேரு கிட்ட வந்து ஒரே இரவுல போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க முடியுதா? இதெல்லாம் வந்து திமுக வந்து டக்கு டக்குன்னு, ஏன்னு சொன்னா அது முழுக்க அவங்களுக்கு சாதகமா மாட்ட, அதான் மெயின். சார், இப்போ விஜய் அவர்களுடைய இந்த சிபிஐ விசாரணை சட்டமன்ற தேர்தலை வந்து பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, இது ஒன்றுமே இல்லைம்மா, விசாரணையே இல்லைம்மா. அது இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு செயினை பஸ்ஸில் போகிறீங்க, செயினை அறுத்துட்டு போயிட்டான் திருடன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா இல்லையா? புகார் கொடுப்பீங்களா இல்லையா? புகார் கொடுத்தோன்னே அவன் புகாரை வாங்கிட்டு உடனே விசாரணை தொடங்க மாட்டான். உங்களை உட்கார வச்சு எங்கே எப்படி நீங்கள் வண்டியில் வரும்போது இருந்தால் அதுக்கு முன்னாடி இருந்ததா அந்த செயின், இல்லை உண்மையிலே நீங்கள் போட்டிங்களா, இல்லை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா, இல்லை ஆஃபீஸில் வேறு யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது கழட்டி கொடுத்தீங்களா, இதெல்லாமே விசாரிப்பான். விசாரித்து தான் அந்த புகாரை ஏற்றுக்குவான். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த புகாருக்கு உண்டான முகாந்திரம் இருந்து அதன் அடிப்படையில் விசாரணை. அதேமாரி வந்து இந்த வழக்கில் சிபிஐ விஜய்கிட்ட விசாரிக்கிறது விசாரணை அல்ல, புகார்தாரர்கிட்ட அவங்க வந்து தகவலை வாங்குறாங்க எப்படி என்ன, அதன் பிறகுதான் அவங்க விசாரணையை தொடங்குவாங்க. விஜய் வந்து குற்றவாளி மாரி இப்ப விசாரிக்கல, புகார் நீ அங்க சம்பவத்துக்கு காரணம் நீங்க இருக்கீங்கன்னு போது என்ன நடந்தது, அவருடைய வாயில கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு அதன் பிறகுதான் அவங்க துவங்குவாங்க. அதனால இது சிபிஐ அவரை குற்றவாளி, நேற்று பாருங்க முதல் குற்றவாளியை விஜய் போட்டானா இல்லையா தலைப்பு, ஆரோக்கிய பேர் என்ன, இல்லை ஆரோக்கியன்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் ஜான் ஆரோக்கியசாமி 2ஆம் குற்றவாளி. ஏன்டா இப்படி நிறைவேற்றி அவசரப்பட்டு செட் பண்ணுறீங்க? இதெல்லாம் முழுக்க முழுக்க ஹம்பக் திமுகவுடைய ஐடி விங்கு சொன்னதை ஊடகங்கள் வெளியேறது. இது என்ன அயோக்கியத்தனமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா குற்றவாளி ஆக்கிட்டானா சிபிஐ? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஊடகங்கள்? குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.